பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ எலும்பில்லாத மட்டன் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் மாற்றிடலாம். மட்டன் கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். மட்டன் வேகிற நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 20 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மசாலா பொடி 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கும். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான மட்டன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.